அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வாங்க. தனுசு ராசி நேயர்களே, மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கூட போகலாம் வாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். 5 நிமிஷம் பலன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருளாதாரம் வாழ்வாதாரம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, சிலருக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது இப்போ திருமணம் புதுசாக பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சிலர் பொருளாதாரம் வாழ்வாதாரமும் வரும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாத்தியாக இருக்கிறாங்க பாருங்க, அதாவது ஒன்று அவங்க வந்து ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஒரு மாந்திரிகவாதியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அப்போ கலைத்துறையில் சினிமா ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா தியேட்ரு, ஹோட்டலு, இந்த மாதிரி ஒரு நகை கடை, ஒரு ஆடை வியாபாரம், ஜவுளி கடை தொழில், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் ஓரளவுக்கு பொருளாதாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நல்லா இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அந்த தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரான ஒரு அமைப்பு இருக்குன்னு கேட்டோம்னாக்கா, ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசிகளுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் காலம் மட்டும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையில்லா தன்மை கொடுத்துரும். அதே பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மார்கழி மாதமாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் திருமணம் ஒன்று வரன் பார்க்கும்போது காலகட்டங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அடுத்தடுத்த மாதங்களில் அதுக்கு பேசுறது பார்க்குறது நல்லது. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இரண்டாவது திருமணம் லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மத்தியமான நிலைக்கு லாபகரமாக இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பேச்சு அதுக்குண்டான செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல முறையில் சிறப்பாக வெற்றிகரமாக உங்களுக்கு கனெக்டட் ஆகிடும். திருமணம் ஆணுக்கார் பெண்ணுக்காரட்டு இரண்டாவது திருமணம் நல்லா நடந்துடும். முதல் திருமணம் மட்டும் கொஞ்சம் அதை கொஞ்சம் சுணக்கணம் பண்ணணும். ஓகேங்களா? அதே வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குழந்தைங்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மாவட்டம் ஏரியா விட்டு ஏரியா ஒரு தங்கி படிக்க பிகேடி உயர்கல்வியில் படிக்க வைக்கிறீங்கனாக்கா சிறப்பாக உங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கும். அது வந்து பொருளாதார வாழ்வாதாரம் ஈட்டலாம். ஓகேங்களா? ஆள் உங்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமான நிலையில் இருக்கும், ஒரு கணக்கான நிலையில் இயங்கும். அப்போ தாயாரோட நீங்கள் உதவிகள் நாடுவீங்க. அந்த உதவிகள் மூலிமா நீங்கள் உங்கள் பொருளாதாரம் நாடுவீங்க. அப்படின்னா தாயார் சொத்து மூலிமா நீங்கள் உதவிகள் பெறுவீங்க. இல்லை வண்டி வாகனத்து மூலிமா ஒரு வருமானத்தை லாபத்தை பார்ப்பீங்க. ஒரு வீடு வாசல் மூலிமா ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. ஓகேங்களா? அது நீங்கள் வந்து புரோக்கர் தொழில் பண்ணலாம், வீட்டை வாங்கி விற்கலாம், வீடை வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிலாம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி அனைத்து பார்த்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு வெற்றி பெறும். ஓகேங்களா? அப்போ இளைய சகோதரர் இந்த காலகட்டங்களில் ஒரு சுணக்கணமாக இருப்பாங்க. பெருசாக நம்மளுக்கு இணக்கணமாக இல்லைனாலும் சுணக்கணமாக இருந்தாலும் நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு நல்ல நன்மை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு சிறு பையனோட தூரத்த பையனை பார்த்தா நம்மளுக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குரங்குக்கு 10 பேர் வாழைப்பழம் கொடுக்கறது, துருக்கி அம்மன் கொடுத்து காளியம்மன் கொடுத்து மலை மேலே காளி கும்பிட்றது, மலை மேலே உள்ள குரங்கு அல்லது நாய்கள் மலை ஜாதி நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு தானம் பண்ணுறது. ஓகேங்களா? இது அனைத்தும் நம்மளுக்கு நட்பலனை கொடுக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வேலை வெட்டிக்கு தாங்க போகிறேன், அடிமை வேலைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறி இருப்பவங்களும் சரி உள்ளூர்களும் சரி நடுநிலையாக இருக்கும், ஒரு மத்தியமான நிலையில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அரசு பாருங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பாருங்கள், ஸ்டேஷனில் வேலை பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பாருங்கள், இப்போ ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை பாருங்கள். அனைவரும் இந்த காலகட்டங்களும் ஒரு மத்தியமான நிலை கொடுக்கும். ஒரு அதிகார போஸ்ட் உள்ள அனைவரும் பார்த்து இந்த காலகட்டங்களும் ஒரு மத்திய நிலை கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் தூரத்து பயணம் தேடி வரும். மூத்த சகோதரர் தேடி வரும், நண்பர்கள் தேடி வருவாங்க. அப்போ தொழில் நம்மளுக்கு தேடி வரும். அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவனம் ஈர்ப்போட கைப்பற்றணும். அப்போ அனைத்து நம்ம வெற்றி காண முடியுமான்னு கேட்டோம்னாக்கா அனைத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவனம் ஈர்ப்போட எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம ஒரு ஆய்வோடு நமக்கு இறங்கும் போது நம்ம சிறப்படைவோம். அப்போ தொழில் தேடி வருதுன்னு கண்ணமூடி பண்ணிடக்கூடாது. மூத்த சகோதர நண்பர்கள் தேடி வராங்கன்னு சொல்லி அந்த ஒரு பலமாயிட்டோம் அப்படிங்கிற முகத்தை நம்ம வந்து மேந்திரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ வந்து தூரத்து பயணம் நம்ம தேடி வர சொல்லி டக்குன்னு நம்ம பயணிச்சக்கூடாது. எல்லாத்துலையும் ஒரு இக்கும்
ஒரு ஒரு கேள்வி ஞானத்தோடு செயல்படும்போது ஒரு கணக்காக இருக்கும். ஓகேங்களா? டைம் ஆகிடுது. நன்றி. வணக்கம்.